வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா why adult friendship is hard. அதாவது ஏன் ஸ்கூல் பருவத்துக்கு அப்புறம் காலேஜ்ல இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஏன் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறது கஷ்டமா இருக்கு. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம மேக் பண்ணிட்டாலும் ஏன் அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமா இருக்கு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ எப்படி உதவுன்னு நான் பார்க்குறேன்னா, இது சார்ந்து சில எமோஷனல் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அப்படி ஃபேஸ் பண்ணிட்டா எப்படி நம்ம அதை விட்டு வெளியே வருது, அதுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஃப்ரெண்டு, கலீக், இது ரெண்டுமே இருக்குது பார்த்தீங்களா. இது ரெண்டுமே ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஃப்ரெண்டுனா யார் தெரியுமா? நீங்கள் கஷ்டப்படுறப்ப நீங்கள் உதவின்னு கேட்காம உதவி பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் ஃப்ரெண்டு கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி அவனும் சந்தோஷப்படுறான் பார்த்தீங்களா, அது ஃப்ரெண்டு. கலீக்னா யார் தெரியுமா? நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா நீ என்கிட்ட உதவின்னு கேளு, அப்பதான் உனக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு நிக்கிறான். அவனும் கலிக்கு இன்னொருத்தன் இருக்கான். நீ ஜெயிச்சேனா, ஏதோ ஒரு விஷயத்துல அச்சீவ் பண்ணிட்டேன்னா நான் உன்னை பார்த்து பொறாமப்படுவேன். அண்ட் நான் எப்படி உன்ன மாதிரி ஆகுறது, இல்லை உன்னை எப்படி மிஞ்சிருதுன்னு நான் யோசிப்பேன். உன்னோட அச்சீவ்மெண்ட்லாம் நான் சந்தோஷப்பட மாட்டேன். இவன் கேலிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலிக்கா இருக்க முடியும், ஆனா கேலிக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சதா? ரெண்டுத்துக்கும் டெஃபினேஷன் புரிஞ்சிருச்சுல? ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, ஆப்வியஸ்லி டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்ட். ஒன்றும் கிடையாதுங்க. ஸ்கூலில் நான் பசங்களோட சுற்றிட்டு இருப்பேன். எனக்கு அப்போ 7 வயசு இருக்குன்னா மற்றவங்களுக்கு 7 வயசு இருப்பேன். எனக்கு 7 வயசு, மற்றவங்களுக்கு 7 வயசு தான். இப்படி பேசி பழகி கேன்டீனில் பேசுறது, அப்புறம் வெளியில் போகிறது, அப்போ படிச்சு ஆன்சர் கேட்குறது, இப்படிலாம் பேசி அது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ என்ன மேட்டர்னா, ஸ்கூலில் நாங்களாம் படித்து வளர்றப்ப எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி என் ஃப்ரெண்டுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், என் குரூப்புக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் சினிமா பற்றி பேசுகிறேன்னா அந்த சினிமா பற்றி பேசுகிறவனும் அவனும் இருப்பான். அப்படி அவனுக்கு சினிமா பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியலன்னா அவன் ஓகே சினிமாலாம் இவ்வளோ இருக்கான்னு என்கிட்ட தெரிஞ்சு கேட்டுப்பான். அப்போ அவனும் கற்றுப்பான். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் நாளைக்கு திருப்பி அதை பற்றி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வளருவோம். ஓகேயா, அதெல்லாம் பேசுகிறப்ப நான் என்னோட டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிச்சிருவேன். எனக்கு சினிமாலாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ நான் சினிமா பற்றி நான் பேசுகிறேன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த சினிமா பற்றி பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால எங்களோட இன்ட்ரெஸ்ட் அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு மற்ற விஷயத்தில் நாலேஜ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் சினிமா பற்றி நீ பேசணும்னு இருக்கேன்னா நான் வரேன்டா, நான் பேசுறேன், நான் நிற்கிறேன். டே 2 மணி நேரம் நான் பேசுவேன்டா, வடச்சென்னை கதையை நான் அப்படி பேசுவேன்டா. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நான். இப்போ என்னன்னா, நான் இப்போ காலேஜ்க்கு நான் வரேன்னா நான் இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நான் மீட் பண்ணணும். ஏன்னா அந்த வைப் இருக்கணும்ல. இப்போ எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு, உனக்கும் சினிமா பிடிச்சிருக்குன்னா நம்ம 2 பேரும் அதை பற்றி நல்லா பேசலாம், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இருக்கா? இல்லை. எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு, ஆனால் அவனுக்கு ஃபுட்பாலில் பிடிச்சிருக்கு. எனக்கு ஓகே பிகில் படுத்த வேணா பேசலாம். அதுக்கப்புறம் அவன் கலாய்ப்பான், அதெல்லாம் உண்மையான சீன் இல்லடா, அதான் சிஜிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நானும் காண்டில் அப்படியே வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனாலே டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ், அப்போ டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ். அதனாலே பார்த்தீங்கன்னா அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், புது விஷயம் கிடையாது. ரெண்டாவது என்ன மேட்டர்னா, ஷெட்யூல். அதாவது இதையும் தாண்டி ஓகே சேம் இன்ட்ரெஸ்டான பர்சனை நான் பிடிச்சிட்டேன் எப்படியோ, அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா அவன் வேற டிபார்ட்மெண்ட்ல இருப்பான். என்னன்னா வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால அவனோட டைம் டேபிள் வேற மாதிரி, என்னோட டைம் டேபிள் வேற மாதிரி. அவன் லஞ்சுக்கு இப்பதான் வருவான், நான் லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ கிளாஸுக்கு போவேன். இவ்வளோ ஏன் இப்போ எனக்கு ஃப்ரீ டைம்ல நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பட் அவங்ககிட்ட போய் பேசணும்னா பேச முடியாது, ஏன்னா அவனுக்கு நாளைக்கு லேப் டெஸ்ட் இருக்கு. சரி ஓகே வீக்கெண்ட்ல போய் பேசலாம்னு பார்த்தா அவன் ஃப்ரீயா இருப்பான், நான் ஃப்ரீயா இல்லை, ஏன்னா எனக்கு மண்டே டெஸ்ட் இருக்கு, அதுக்கு நான் படிக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஷெட்யூல் இருக்கிறதுனாலயே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதை விட மேக் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கு. ரொம்ப இல்லைங்க, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள வாட்டி கால் எடுத்து வைக்கிறப்ப ஒருத்தனை பார்த்தேன், பேசினேன். அவனும் நியூ கமர் தான், நல்லா பேசிக்கிட்டோம், நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். எப்போ நான் அவனை திருப்பி பார்க்குறேன்னு தெரியுமா? 2 வாரத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் காரணம் என்ன? டிஃப்ரெண்டான ஷெட்யூல். ஒரே பேட்ச் தான், பட் பாருங்க ஒருத்தர் பார்க்க முடியுதா, பேச முடியுதா? நம்பர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்பர் இருக்கு. பட் எப்படி இவங்ககிட்ட நான் பேசணும்னு அதுக்குன்னு டைம் கரெக்டா ஒதுக்கி வைக்கிறது. எனக்கு தூங்குறதுக்கு இங்க டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் கரெக்டா கிளாஸ் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி கிளாஸுக்கு போயிட்டு அப்புறம் திருப்பி ரூமுக்கு அசைன்மெண்ட் செஞ்சுட்டு அப்புறம் திருப்பி டின்னர் செஞ்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி வருவேன். இந்த டைம்ல நான் எவனாவது பார்த்தேன்னா பேசுறது தான் உண்டு. அதுக்கு அவனும் ஃப்ரீயா இருக்கணும். நான் கால் பண்றப்ப சில பேர்லாம் பிஸியா இருப்பாங்க, அதனாலே பார்த்தீங்கன்னா கூப்பிடுறதே நிப்பாட்டிடுது. இதனாலே பாருங்க ஷெட்யூலுங்க, ஷெட்யூல் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? ஆனா 3வது ஒரு ரீசன் இருக்கு. இதெல்லாம் யாருக்குன்னா, இந்த ஷெட்யூலெல்லாம் தாண்டி நீ என்னதான் வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்துக்கோ, நானும் வேற டிபார்ட்மெண்ட் தான், பட் எப்படி அப்படி இப்படின்னு பிடிச்சி டைம் எல்லாம் கரெக்டா பார்த்து பிடிச்சிருவாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்குலாம் நான் செல்யூட் கொடுக்குறேன். என்ன மேட்டர்னா, நீங்க உங்களோட நல்ல ஃப்ரெண்டாக தான் பழகுவீங்க, பட் இதை மெயின்டைன் பண்ண முடியுமா ஃபியூச்சர்லன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் வர்றான் ரீசனு, டிஸ்டன்ஸ். அதாவது நீங்க ஒரு ஒர்க் ஃபீல்ட்ல நீங்க உங்க ஸ்டேட்ல இருப்பீங்க, அவன் வேற ஸ்டேட்ல இருப்பான். டிஃப்ரெண்டான ஸ்டேட் சொல்ல முடியாது. நீங்க சரவாக்ல இருப்பீங்க, அவன் கிட்டால இருப்பான். எவ்வளவு தூரம் பாருங்க. இதனாலே பாத்தீங்கன்னா ஃபோன் அடிச்சு பேசுறது ஓகே எப்பயாவது முடியும், பட் உங்க டிஸ்டன்ஸ் தூரமா இருக்கிறதுனாலேயே
நேரில் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து அவனுக்கும் டைம் ஃப்ரீயாக இருக்கணும், உங்களுக்கும் டைம் ஃப்ரீயாக இருக்கணும். கரெக்டா? கரெக்டு. இதனால எப்படி பார்த்து பேசுறது இந்த டிஸ்டன்ஸ்னாலேயே. ஏங்க ஏங்க ஸ்கூல்ல இருந்து ஒன்னா வளர்ந்து படிச்சு அவனுங்கிட்டே ஃபோன் அடிச்சா நான் பிஸியா இருக்கேன் மச்சான்னு சொல்லுவான். இப்ப நீங்க காலேஜ்ல வந்து ஒருத்தங்கிட்ட நல்லா பேசி பழகி இப்ப அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான், நீங்க ஃபோன் அடிச்சா அவன் உடனே எடுப்பான்றீங்களா? அப்படியே எடுத்தாலும் ஃப்ரீயா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க மீட்டப் தான் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அவன் மீட்டப் அவன் வரவான்னு நினைக்கிறீங்களா? 96 படத்துல மாதிரிலாம் மீட்டப் வச்சா டக்குலாம் வந்துட முடியாது. அது ரியல் லைஃப் கிடையாது. ஸோ என்னன்னா முக்கால்வாசி பேர் இது மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா? காலேஜ்ல நல்லா ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டாங்க, எப்படியோ நல்லா க்ளோஸாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு கலீக்ஸ் கூட கிடையாது. இவங்க ஒர்க் லைஃப் போகிறப்ப முக்கால்வாசி பேர் டச் இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண போகுது. என்னன்னா அங்கே கூட வேலை செய்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைபே இருக்காது. ஏன்னா காலேஜில் வந்து ஒன்றும் தெரியாமல் வேற ஊர், பட் நல்லா பேசுகிறோம், நல்லா பழகிறோம், அந்த மாதிரி வைப்பில் வந்து இப்போ திடீர்னு இதே மாதிரி அங்கே அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணலான்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குது. அந்த வைபே இல்லை. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எமோஷனல் ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. டச் மேட்டர் என்னன்னா இது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த தாக்கம். நீங்கள் காலேஜில் இதை ஃபேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. வேலை செய்கிறப்ப நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்கள் மைண்டில் சேர்த்து உங்களை ஒரு மாதிரி சூடாக்கிரும். உங்களால் லைக் பிடிச்ச விஷயத்த எதுவுமே பண்ண முடியாது. இதனாலேயே வந்து நிறைய பேர் தவறான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. அண்டு நான் வந்து ஆக்சுவலாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்னா ஸ்கூலில் வந்து எல்லாத்தையும் நல்லா பேசி பழகி அதுக்கப்புறம் இங்கே அந்த ஃபார்முலாவை போடலான்னு பார்த்தா இங்கே முடிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பேச முடியல, பழக முடியல. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி ஒழுங்காக பழகுனா அவங்க நம்மளை வந்து கேர்லிக்காக தான் ட்ரீட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்டை ட்ரீட் பண்ணவே மாட்டுறாங்க. என்னோட கதைலாம் வந்து அதெல்லாம் அதுக்கு நான் தனியாக வீடியோவே போடலாம். பட் நான் இப்போ போட மாட்டேன், காலேஜ் முடிஞ்ச அப்புறம் போடுறேன். ஏன்னா இப்போ போட்டேன்னா எவனாவது வீடியோ பார்த்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவேன் என்னோட கிளாஸ்மேட்ஸ்க்கு, அது நான் தனியாக போடுறேன். ஸோ இதுதான் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனல் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. என்னடா காலேஜில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நமக்கு இருந்தாங்களே, பட் ஒர்க் லைஃப்பில் இந்த மாதிரி எவனுமே இல்லையே, என்னத்தை நான் வேலை செய்யுது, நான் வேலை செஞ்சு நான் சம்பாதிக்கிறேன், பட் ஸ்டில் வந்து என்னால் என்னோட வேலை செய்கிற டைமில் வந்து என்னால் ஹாப்பியாக இருக்க முடியலையேன்னு நிறைய பிரச்சனைகள் அந்த டைம் வரும். ப்ளீஸ் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. பட் அதுக்கு என்ன நான் சொல்யூஷன் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கடைசியில் சொல்கிறேன். கடைசி ரீசன் ஏன் வந்து நம்மளால் அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியல, இல்லை மேக் பண்ண முடியலன்னா இது எல்லாருக்கும் இந்த ரீசன் வந்து கண்டிப்பாக பொருந்தும். இன்செக்யூரிட்டி. அதாவது எப்படின்னா இது வந்து நீங்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சவக்கும் முக்கால்வாசி பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா நீங்கள் வந்து 4 பேராக ஒரு குரூப்பாக நீங்கள் இருப்பீங்க. இப்போ வந்து ஒருத்தன் வருவான், ஸோ இப்போ 5 பேராக மாறும். என்ன ஆகும்னு தெரியல, கொஞ்சம் நாள் கழிச்சு, கொஞ்சம் மாதம் சொல்லலாம், கொஞ்சம் மாதம் கழிச்சு உங்களை கழட்டி விட்டுருவாங்க. உங்களை கழட்டி விட்டு இந்த 4 பேர் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிடுவாங்க, உங்களை கழட்டி விட்டுருவாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம வந்து வேற குரூப் ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு 4 பேர் ஒரு குரூப் இருப்பானுங்க. நம்ம வந்து 5ஆவதா இது இந்த படத்துல வீரம் படத்துல வந்து அஜித் சார் வந்து அஜித்க்கு தம்பிகளா இருப்பாங்க. அதுக்கப்புறம் 5ஆவது சந்தானம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது, நம்ம கழட்டி விட்டுருவாங்க, சந்தானம் கழட்டி விட்டுருவோம். படத்துல இப்படி நடக்கல, ரியல் லைஃப்ல சொல்றேன். அப்புறம் நீங்க சில எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு குரூப்ல நம்ம போறோம், எதுக்கு போறோம்னா ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கிறது தான் நம்ம போறோம். பட் நம்மள அவாய்ட் பண்றானுங்க, நம்மளுக்கும் புரியல. ஸோ இதனாலே வந்து நீங்க ஓவர் திங்க் பண்ணுவீங்க, ஏன்டா இப்படி பண்றாங்க, எதுக்கு இப்படி பண்றானுங்க, சரி என்னடா இது அப்படின்னு டென்ஷன்லாம் அப்படிலாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கிளியர் ஆயிருவீங்க. இதனால என்ன ஆகும்னா நீங்க ஒரு குரூப்பை நீங்க ஜாயின் பண்றப்பயோ, இல்ல நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்க வந்து உருவாக்குறப்பயோ நீங்க உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுப்பீங்க. ஒருவேளை இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உருவாக்கிட்டோம், நம்ம தான் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்தோம், பட் அதுக்கப்புறம் நம்மள மறந்துடுவானுங்களோ, இல்லைன்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்றோம், அதுக்கப்புறம் முதுகு பின்னாடி பேசி நம்ம ஹர்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசி அதுக்கப்புறம் நம்ம கழட்டி விட்டுருவானுங்களோ அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் கேட்பீங்க. பார்த்தீங்களா, இதுதான் இன்செக்யூரான ஃபீலிங். இன்னும் உச்சகட்டத்துக்கு என்ன இன்செக்யூர் ஃபீலிங் ஆகும்னா, எங்க உங்களோட வீக்னஸ்லாம் அவங்களுக்குலாம் தெரிஞ்சு அதை வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து முதுகுல குத்துற மாதிரி யூஸ் பண்ணிடுவாங்களோ அந்த அளவுக்குலாம் போகிறதுலாம் இருக்கு. ஆக்சுவலா சும்மா நினைக்கிறதுலாம் கிடையாது, இந்த மாதிரிலாம் உண்மையிலே நடந்திருக்கு. நிறைய பேர்லாம் வந்து வீக்னஸ் தெரிஞ்சு அதிலே வந்து குத்துவானுங்க. அதனாலேயே வந்து சில பேருக்குலாம் வந்து இந்த அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்னு மேக் பண்ணுறதுக்கே ஒரு கேள்வியாக இருக்குது. அதனாலேயே வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா ஹாய் பாய் அப்படி தான் சொல்கிறது. இன்செக்யூரிட்டி ஃபீலிங் கரெக்டாக ராங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ரொம்பவே கரெக்ட். ஃபியூச்சரில் நமக்கு தெரியாது நம்ம அவனுங்க என்ன பண்ணுவானுங்க. ஸோ எப்போவுமே அந்த நினைப்பு இருக்கணும். நம்ம இப்போ ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுறோம்னா அவங்களே நம்மளை குத்துவானுங்க. இது வடச்சென்னை படத்தில் எப்படி வந்து ராஜனை வந்து அவங்க தம்பிங்களாம் நம்பினாங்களோ, பட் கடைசியில் தம்பிங்க ராஜனை போட்டானுங்களே அப்படியே சமுத்திரக்கணி அப்படியே நெஞ்சில் அப்படியே போட்டாங்களே. இல்லை சமுத்திரக்கணி மூஞ்சிலே போட்டாரா. ஆமாம், அதெல்லாம் கஷ்டமா இருக்குடா. சீனை பார்க்குறப்ப என்னடா இப்படியே பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரிலாம் நடக்காது. லைக் இந்த மாதிரி எப்படி சொல்றது,
ஒரு மாதிரி நம்ம ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறதோ இந்த மாதிரி நடந்துக்கிறதோ நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க கேட்கலாம், ஏன்டா ஃப்ரெண்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி சந்தேகப்பட்டா அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது கேட்டீங்கன்னா, கரெக்ட், ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது தான். எவனை நம்புறதே தெரியாது. அதனால தான் இப்போ நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறேன். இதுக்கு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் சொன்னேனே, தூரமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோமே. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மிஸ் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஒர்க் லைஃப் போகிறப்ப நம்ம எப்படி வந்து புது ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணுறது, அதுக்கும் ஒரு சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி. வேணாண்டா பசங்களா, வேணாம். அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ரொம்ப வேணாண்டா. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப்பே தொங்கிக்கிட்டு இருங்கடா. அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உனக்கு வந்து ஒருத்தனை தேவைப்படுதுன்னா அவனை நீ கேர்லிக்காவே ட்ரீட் பண்ணு, கேர்லிக்கா ட்ரீட் பண்ணு, ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணு. இதுதான் வந்து கரெக்டான சொல்யூஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்பதான் எந்த ஒரு எமோஷனலான ப்ராப்ளம்ஸை நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அதுக்குன்னு டைரக்டா போய் சொல்லிடாதீங்க, நீ எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, நீ எனக்கு கேர்லிக் தான் அப்படின்னு டைரக்டா சொல்லிட்டா பிரச்சனை தான். அது ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தான், சரி ஓகே நம்ம வேலை செய்யறோம், அதுக்கு நீ வந்து தேவைப்படுற, நானும் தேவைப்படுறேன் உனக்கு இந்த ஒரு விஷயத்துல, ஓகே நம்ம பட் ரொம்ப நம்மளோட பர்சனல் திங்ஸ்லாம் ஷேர் பண்ண வேணாம். ஏன்னா எப்போ பர்சனல் திங்ஸை ஷேர் பண்றீங்களோ அப்பதான் வந்து அந்த கேர்லிக்கோட லைனை தாண்டி ஃப்ரெண்டுக்கு போகுது. அதுக்குன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா காலேஜ்க்கு போன அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றியா, அதுக்கப்புறம் வேலைக்கு போறப்பையும் அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இல்லை. அது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க. அது வந்து ஒரு கேர்லிக்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு கேர்லிக்ஷிப். அதாவது என்னன்னா, கரெக்டான ஒரு ஆளை பிடிச்சா அவன் ஃப்ரெண்ட் ஆகிடலாம். பட் நீங்க கரெக்டான ஆளை பிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? ஏமாத்திரானுங்க, கஷ்டமா இருக்கு, முதுகுல குத்துறானுங்க, அதுதான் வலிக்குது. ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணாம இருக்கணும்னா ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணுங்க, கேர்லிக்கா ட்ரீட் பண்ணுங்க. அவங்ககிட்ட நீங்க பேசி பழகுறப்பே தெரியும், இவன் நம்ம கேர்லிக்கா நம்ம வச்சுக்கலாமா இல்லை நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்கலாமா. இதுதான் நான் சொல்யூஷனா நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். எல்லாருக்கும் இதுதான் சொல்யூஷனா இருக்க முடியும். ஏன்னா அதுதான் வந்து நீங்க எந்த ஒரு பிரச்சனையிலும் நீங்க மாட்டாம, எந்த பிரச்சனைனா எமோஷனலா ஃபேஸ் பண்ற சில இஷ்யூஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நான் சொல்றேன் பிரச்சனை. நான் சொன்ன சொல்யூஷனுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு திட்டுவீங்க. பட் இதெல்லாம் யார் என்னோட அக்ரி பண்ணுவாங்கன்னா, இந்த தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அக்ரி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் என்ன சொல்ல வரேன்னு அவங்களுக்கு நல்லா புரியும். அதுதான் நான் சொல்ல இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்டாவது அவனுக்கு வேறு ஷெட்யூல், எனக்கு வேறு ஷெட்யூலு, அப்படியே ஷெட்யூலாம் பிடிச்சி நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாலும் அவன் வேறு இடத்துல இருப்பான், நான் வேறு இடத்துல இருப்பேன். அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். சரி ஓகே, இதுக்கெல்லாம் ஆரம்ப காரணமே நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். முதல்ல நான் ஒரு குரூப்பை ஜாயின் பண்ணுறதோ, நான் ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுறதோ எனக்கு வந்து பயமாக இருக்குது, ஃபியூச்சரில் நம்மளை ஏதாவது பண்ணிடுவானுங்கன்னு. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுறேன், கேர்லிக்கா ட்ரீட் பண்ணுறேன். ஃப்ரெண்டுனா எமோஷனலான விஷயத்தை நல்லா ஷேர் பண்ணுவேன். நான் ஏதாவது பர்சனலான அச்சீவ்மெண்ட், நான் என்னென்ன ஸ்கில் நான் வளர்த்துக்க போகிறேன், என்னென்னலாம் பண்ணணும்னு நான் பர்சனலான டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்ககிட்ட நான் ரொம்ப பேசுவேன். கேர்லிக்னா தெரிஞ்சுப்பேன் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. உதவினா அவங்ககிட்ட போய் கேட்பேன், அப்புறம் அவன் உதவினா அவன் என்கிட்ட கேட்பான். ஒருத்தர் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்போம். அவ்வளோதான். கேர்லிக்கா ட்ரீட் பண்ணு, ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணு. ஓகேயா? சரி ஓகே, பாய்.